ஐஷு நில்ல ஐஷு, ஒரு நிமிஷம் நாங்கள் சொல்கிறத கேளு. இங்கே பாரு ஷரத், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஐஷு உன்னை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ரகுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. எத்தனை முறை கேட்டாலும் ஒரே பதில் தான் ஷரத், எனக்கு அவனை பிடிக்கல. ஏன் ஐஷு, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் தானே. ஐஷு, ஐ லவ் யூ ஐஷு. இங்கே பாரு ரகு, எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல. நான் உன்கிட்ட அந்த எண்ணத்தில் பழகவே இல்லை. நீ என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன அவங்க தங்கச்சி சொன்ன மாதிரி வெறும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு கூட இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இங்கே பாரு ஐஷு, நீ மட்டும் என்னை விரும்பலன்னா நான் இப்போவே இங்கேயே செத்து போயிடுவேன். முதல்ல அதை பண்ணு. என்ன ஐஷு, இவ்வளவுதானே நம்ம லவ் பண்ணது? என்னது நம்ம லவ் பண்ணமா? நான் உன்னை லவ் பண்ணன்னு எனக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னா? ரகு, இந்த மாதிரி தப்பான எண்ணத்துலலாம் நீ இருக்காத. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் அந்த எண்ணத்தில் என்றைக்குமே உன் கூட பழகுந்தில்லை. இதே மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தீங்க, நான் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை பிரின்சிபல் கிட்ட எடுத்துன்னு போயிடுவேன். ஜாக்கிரதை. இந்த ரெஸ்டாரண்ட் தான் வரேன்னு சொன்னது யாருன்னு தெரியல எனக்கு சரியா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் ஐஸ்வர்யாவா? ஆமாம் நான் தான். நீங்கள்? ஹாய், நைஸ் டு மீட் யூ. நான் தான் விஜய். ஓ, எங்கள் அப்பா சொன்ன விஜயா? ஆமாம், அது நான் தான். வாங்க உட்காருங்க, ப்ளீஸ் டேக் ஏ சீட். தேங்க்யூ. நோ ஃபார்மாலிட்டிஸ். சரி, என்ன சாப்பிட்றீங்க? எதுனாலும் ஓகே. எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. ஆனால் இவங்க என்னை விரும்பி தான் கூப்பிட்ருக்காங்களா என்னன்னு தெரியலையே. ஏன்னா என் தங்கச்சி தான் என்னை பற்றி எல்லாம் சொல்லி வச்சிருக்காளே. இவளை பற்றி தான் எனக்கு எல்லாமே நல்லா தெரியுமே. என்னென்ன பேசிட்டேன் இவகிட்ட இப்போ நான். என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்குட்டா? ச்சே, எனக்கு எனக்கே பிடிக்கலையே இவளை. இவளுக்காக இல்லைன்னாலும் இவங்க அப்பாக்காகவாவது இவளோட முடிவை கேட்கணும். ஆப்வியஸாக என்னை வேண்டாம் தான் சொல்ல போகிறா. ஏன்னா இவளுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு இவங்க தங்கச்சி சொன்னாலே. அப்புறம் ஐஸ்வர்யா, உங்கள் படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. எடுத்துக்கோங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், காஃபி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போதுமா இல்லை வேறு எதனா ஆர்டர் பண்ணட்டா? இல்லை இதுவே போதும். சரி, நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. உங்கள் அப்பா எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்குவார்ல, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அது வந்து எதுனாலும் ஓப்பனாக சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல. எனக்கு உங்களை பிடிக்கல, உங்களோட கேரக்டர் பிடிக்கல. ஆன் தி ஹோல் எனக்கு உங்களை சுத்தமாகவே பிடிக்கல. வெளியே நல்லவங்க மாதிரியும் உள்ள ரொம்ப குப்பை மாதிரியும் இருக்கிறவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வெளியும் சரி உள்ளவும் சரி ஒரே மாதிரி இருக்கணும். எனக்கு இந்த டபுள் ஃபேஸ் பீப்புளெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் பார்க்குறதுக்கு வேணும்னா அழகாக இன்னசென்ட்டாக இருக்கலாம், ஆனால் உங்களோட எந்த ஆக்டிவிட்டீஸுமே எனக்கு பிடிக்கல. எங்கள் அப்பாவும் சரி உங்கள் அப்பாவும் சரி நம்ம கல்யாணத்து மேலே ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்காங்க. நான் ரெண்டு பேரையும் பேஜார்படுத்த விரும்பல. அதால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கோ, நீங்களே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க. நானா? நான் எப்படி சொல்லட்டும்? அப்பா வருத்தப்படுவார். எப்படி சொல்கிறதுன்னா நீங்கள் தான் சொல்லணும். இல்லைனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கோ? இல்லை, அது வந்து என்ன கல்யாணம் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல. இல்லைனா உங்கள் பாய் ஃப்ரெண்டு மறந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ச்சே, இவங்க என்னை பற்றி எவ்வளோ மோசமாக நினச்சிருக்காங்க. அப்படி என்னத்தான் சொல்லி வச்சுருக்கான்னு தெரியலையே அந்த கவிதா. இவ்வளோ மோசமாக நினைக்கிற என்ன இவங்களே ஓகே சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பயங்கர யோசனையில் இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே நானே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு எங்கள் அப்பா கிட்டே சொல்லிடுறேன். ஓ, தேங்க் காட், ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நான் கூட நீங்கள் எங்கே இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்களோன்னு நினச்சேன், பட் நீங்கள் ஒத்துக்கினீங்க. தேங்க்யூ ஸோ மச். சரி, அப்போ நான் கிளம்புறேன். அம்மா, பாட்டி. என்ன விஷயம்? எல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. சொன்னால் நானும் சந்தோஷப்படுவேன்ல. அந்த சந்தோஷத்துக்கு காரணமே நீ தானம்மா. நானா? என்ன சொல்கிறீங்க பாட்டி? கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க. அக்கா, உனக்கு கல்யாணம் அக்கா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம வீட்லயும் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அம்மா, என்னம்மா தர்ஷு என்ன சொல்கிறா? உண்மையாவா? விளாடுறீங்களா?
இல்லை ஆதி, அவள் உண்மையாக தான் சொல்கிறா. இல்லை என்ன இருக்குது விளையாடுறதுக்கு, கூடிய சீக்கிரத்தில் உனக்கு கல்யாணம் ஆக போகுதுமா. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? விளாடாதீங்கம்மா. இப்போ நம்ம இருக்கிற நிலமையில எனக்கு எதுக்குமா இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம்? நான் இந்த படிப்பெல்லாம் முடித்து வேலைக்கு போய் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு தானம்மா யோசனை பண்ணின்னு இருக்கேன். இவ்வளோ சீக்கிரம் எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாமா. நான் இன்னும் படிக்கணும். அதை பற்றி நீ கவலையே படாதம்மா. உன் படிப்புக்கு எந்த தடங்களும் இருக்காது. அவங்களே உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆதிமா, இந்த இடம் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா? அவங்க யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியுமா? யாருமா அது? நம்ம வேலை செய்கிற கார்மெண்ட்ஸ் ஓனர் தாம்மா. அந்த ஓனரோட பையனுக்கு தான் உன்னை கேட்டிருக்காங்க. என்னம்மா சொல்கிறீங்க? அவ்வளோ பெரிய இடத்துக்கா? அம்மா, நம்மக்கிட்ட என்னம்மா வசதி இருக்குது? அவங்க எதனா கேட்டாங்கன்னா நம்மளால் எப்படி பண்ண முடியும்? அவங்க வரதட்சணையா ஒரு பைசாவும் வேணான்னு சொல்லிட்டாங்கம்மா. அதை பற்றி நீ தலை கெடுத்துக்காத. உன் படிப்பு மேலே கவனத்தை செலுத்து. உனக்கு சம்மதமானு மட்டும் சொல்லு, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அம்மா, அது இவ்வளோ சீக்கிரம் எதுக்குமா? ஆதி, நான் உண்மையாக சொல்கிறேன். எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. உங்கள் அப்பா இல்லாமல் உன்னை எப்படி தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குவேனோன்னு யோசனை பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த கடவுளாக பார்த்து தான் நம்மளுக்கு இப்படி ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. நீ ஒத்துக்கம்மா, உன் லைஃப் நல்லா இருக்கும். மா, என்னம்மா? ஏன் அது ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற? யாரையனா லவ் எதனா பண்ணுறியா? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. நீ என்னம்மா என்ன பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்ட? அப்புறம் ஏம்மா வேணான்ற? கல்யாணம் பண்ணின்னு நீ தூரம் கூட போக தேவையில்லை. இதே ஊரில் தான் இருக்க போகிற. அடிக்கடிக்கு நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் எதுக்குமா? சரிம்மா, உங்கள் எல்லாருக்கும் அதுதான் சந்தோஷம்னா நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேம்மா. அப்படியாம்மா? சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நான் இப்போவே பானு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிம்மா. என்ன லக்ஷ்மி இவ்வளோ காலையில் ஃபோன் பண்ணியிருக்கு? என்ன விஷயம் தெரியலையே. ஹலோ, சொல்லுமா லக்ஷ்மி. ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க மாமா? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? ஆமாம், பரவாயில்ல. அங்கே எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே எல்லாம் நல்லா இருக்கும் மாமா. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்னம்மா, எதை பற்றி? அதுவும் இவ்வளோ காலையில் பண்ணியிருக்க? மாமா, அது நம்ம ஆதிராவை பொண்ணு கேட்டிருக்காங்க. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு. என்னது, ஆதிராவை பொண்ணு கேட்டு வந்தாங்களா? ஆமாம் மாமா, நல்ல இடம், பெரிய இடம் தான் மாமா. இப்போ எங்களுக்குன்னு இருக்கிறது நீங்கள் தானே. நீங்கள் முன்னாடி நின்று நடத்தி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் மாமா. கண்டிப்பாம்மா, என் பொண்ணுக்கு நான் பண்ண மாட்டேனா? நான் தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்குவேன். அதை பற்றியே நீ தலைக்கு எடுத்துக்காத. எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுரு. சரிங்க மாமா. அம்மா, ஆதிரா எல்லாருக்கும் சொல்லுமா, நான் இருக்கிறேன். என்ன இந்த கல்யாணத்தை நான் தான் முன்னாடி நின்று நடத்த போகிறது. என்னது, ஆதிராக்கு கல்யாணமா? அதை இவரு எல்லாத்தையும் போட்டு பண்ண போறாரா? இது நடக்க நான் ஒரு நாளும் விட மாட்டேன்.